பெண் டாக்டர் ஆகிறது ஈஸியே கிடையாது இந்த சமுதாயத்தில். அந்த பெண் ஒரு டாக்டர் ஆகி ஒரு எம்டி படிக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் மர்டர் அண்ட் ரேப் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கே பெரிய லாஸ். ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மர்டர்ன்றது எந்த ஆங்கிளில் நம்ம ஒத்துக்கணும். பிளான் பண்ணி ஒரு 5-6 பேர் சேர்ந்து உதட கடிச்சு துப்புடா, இந்த இடத்த கடிச்சு துப்புடா, நகத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பிடுங்குடா, கண்ணை நோண்டுடா, முடியை பிடுங்குடா, இந்த காலை அப்படியே இப்படி உடச்சி ஃபுல்லாக விரிடா, என்னையா அதெல்லாம் இப்போ இதெல்லாம் அது பேர் நெக்ரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. 150 கிராம் செமன் வந்து அவங்களுடைய அந்த வெஜைனா யூட்ரஸில் இருக்குது. என்ன சார் அது வாட்டர் டேங்க் மனுஷன் ஆகணுங்க. என்ன சார் இது? அது எப்படி சார் ஒருத்தருக்கு அவ்வளோ எப்படி சார் வரும்? அதுதான் மறுபடியும் நம்மளாம் டைனோசரா இல்லைனா யானையா இல்லை குதிரையா? எப்படி சார் வரும்? ஹியூமனாக பேசுங்க. 3லேருந்து 5 ml ஒரு காஃப் சிரப் குடிச்சா யூரின் வரல, அவ்வளோதான் வரும். அதான் நார்மல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? 150 கிராம் இந்த நமக்கு எப்படி சார்? அப்போ ஒருத்தர் இல்லைன்னு தானே கேஸு. கண்டிப்பாக ஒருத்தர் கிடையாது. மல்டிபிள் பீப்புள்ஸ் ஹேவ் டன் மல்டிபிள் டைம். அடுத்த நிர்பயா கேஸ் மாதிரி ஆயிடுச்சு சார். அதில் ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி மாட்டின்னு இருக்கிறது எங்களால் ஒத்துக்க முடியல. ரொம்ப வலிக்குது. இது ஒரு மருத்துவரோ ஒரு மருத்துவ ஸ்டூடெண்ட்ஸ் உதவி இல்லாமல் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அவங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக ஏதோ உள்ளே வந்து இல்லாமல் எப்படி சார் நடக்கும்? ஏன்னா வந்து ஒரு பிஜி அப்படின்னும் போது கத்துறாங்க, ஒரு ஆடிட்டோரியம் தனியான, அதான் ஒரு எல்லா இன்வால்வ் கண்டிப்பாக ஒரு பேக் சப்போர்ட் இருந்துருக்கும். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ சதையை பல்லிலேயே கடிச்சு எடுத்துருக்காங்களே சார். என்ன சார் இது? இதில் இது சிங்கமாக அசிங்கமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எப்பயோ செத்து போயிருக்கும். கிட்டத்தட்ட செத்து போன பொண்ணு மேலேயே அவனுக்கே தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. எப்படி சார் தாங்க? டெஃபினெட்லி இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு வெர்ஜினாக இருந்திருக்கும். ஒன்றுக்கு 4 பேர் நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது வலி சுத்தமாக முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக டியர் ஆகிடும். இது வந்து ஒரு மருத்துவராக வந்து ரொம்ப மனசு வந்து கண்டிப்பாக ரொம்ப வந்து வருத்தக்கூடிய ஒரு செயல். நானும் ஒரு 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன் நம்ம சேனல்லையும். ஆக்சுவலாக ஒரு டாக்டர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் அவங்க படிச்சுட்டு எம்பிபிஎஸ் வந்துன்றது ஒரு 6 வருஷம் படிப்பு. ஒரு 6 வருஷமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. அந்த 6 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் இந்த பிஜி சீட்டு வாங்குறதுன்றது அதோட கஷ்டம். நீட்டு பிஜி அப்படின்றது இன்னும் கஷ்டம். அதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ இவங்க இறந்தவங்க வந்து ஆர்ஜிகர்ன்றது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய துறையை தான் படிக்கிறாங்க. அதாவது ரெஸ்பிரேட்டரி மெடிசன், அதாவது நான் ஒரு பல்மனாலஜி நுரையீரல் டாக்டர், அந்த துறையை தான் அவங்க எடுத்து படிக்கிறாங்க. அந்த சீட்டு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கும் வெறித்தனமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு படித்து அந்த நீட் பிஜி எக்ஸாமை கிளியர் பண்ணி அந்த எம்டி எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த எம்டியாக டாக்டராக அவங்க வந்து ஆகி அதில் பயிற்சி பண்ணுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்க. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறதுனே தெரில சார். அசிங்கப்படுறதா, இல்லைனா வேதனைப்படுறதா, துக்கப்படுறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு டாக்டராக வந்துட்டு பல கஷ்டங்கள் பட்டு தான் சார் மேலே வரும். அதாவது பேஷண்ட் வெளியே இருந்து இவனுக்கு என்னப்பா டாக்டரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன டாக்டர்னா அந்த டாக்டர் ஆகிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஆம்பிஷன்ஸு, அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளோ இது பண்ணி தான் வெளியே வர வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு டாக்டர் வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு முழு டாக்டராக வெளியே வர்றதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகிடுது சார். இப்போ 12th முடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த எம்பிபிஎஸ் சேர்றதுக்கும் நீட் இருக்குது. அந்த எம்பிபிஎஸ் நீட்டுக்கும் இந்த நீட்டு கிளியர் ஆகலன்னா அடுத்த நீட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 வருஷம். ஒரு 18, 19 வயசில் உள்ளே சேர்றோம் எம்பிபிஎஸ்னால் இந்த பிஜிலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வயசு 30. ஓகேங்களா? 30 வயசு வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கே சேர முடியுது. அப்படி சேரும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த சம்பளம் என்னமோ அதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது இன்ஜினியரிங் ஜாலியாக 23 வயசுலேயே அவங்க போய் ஐடி ப்ரொஃபஷனலில் ஐடி ஃபீல்டில் போய்ட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கிடுறாங்க. ஸோ டாக்டர்ன்றது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியே வந்து கெத்தா தெரியுதோ தவிர உள்ளுக்குள்ளே வந்து அந்த டாக்டர் ஆகிறதுக்கு அவன் ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் ஆக முடியாது. அந்த ரத்தத்தை கட் பண்ணி அந்த சதையை பார்த்து பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணி மூளை செதறி வரும், அந்த மூளையை அசம்பிள் பண்ணணும், இருதயம் கிழிஞ்சு வரும். நான்லாம் எவ்வளோ கேசஸ் நுரையீரல் வந்து கிழிஞ்சிருச்சு, மாடு குத்தி இருக்குது, நுரையீரலில் தையல் போடணும், டியூப் போடணும், இந்த மாதிரி இதெல்லாமே ரத்த கலவரையோடு நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு டாக்டர் ஆன ஒருத்தவங்க ப்ளஸ் ஒரு பெண் டாக்டர் ஆகிறது ஈஸியே கிடையாது இந்த சமுதாயத்தில். அந்த பெண் ஒரு டாக்டர் ஆகி ஒரு எம்டி படிக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் மர்டர் அண்ட் ரேப் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டிக்கே பெரிய லாஸ் சார். ஒரு டாக்டர் இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு 10,000 பேஷண்ட் என்னால் பார்த்துக்க முடியும். அப்போ கவர்மெண்ட் அவ்வளோ செலவு பண்ணி என்னை டாக்டர் ஆக்குது. எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் நான் கவர்மெண்ட்டில் படித்தேன். ஸோ இந்த 10,000 டாக்டர் இருக்கிற டாக்டரை ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த 10,000 பேஷண்ட் வேறு ஒரு டாக்டரை தேடி போகணும். அப்படி ஒரு நல்ல டாக்டரை வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லை இறந்துட்டாங்க, இல்லைனா வந்துட்டு தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னுவாங்க. தெரிஞ்சே
ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மர்டர்ன்றது எந்த ஆங்கிளில் நம்ம ஒத்துக்க முடியும்? இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும். எல்லா அசோசியேஷன்ஸும் கண்டிச்சிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வந்தோம் அந்த மருத்துவ மாணவ மாணவிகள் மீது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள், மரணங்கள் இது எப்படி சார் நடக்குது? இது இந்த மாதிரி பார்க்கலாம் இத? இது வந்து ஏத்துக்க முடியாது சார். எந்த ஆங்கிள்ல நான் அத எடுக்கிறதுன்னு தெரியல. கேஸ் டூ கேஸ் வேரி ஆகும். இப்ப இந்த கேஸ்க்கு நெறைய கத சொல்றாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இல்ல ஒரு 5, 6 பேர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த அந்த கேர்ல்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே நெறைய பேர் இருக்குன்றாங்க. இது எதுவுமே என்னதான் ரீசன் சொன்னாலும் சார், அதுக்கு பதில் வந்து இப்ப சரி சப்போஸ் நீங்க வந்து அந்த பொண்ணு ரொம்ப திட்டும் சார். அந்த பொண்ணு ரொம்ப வந்து கடி சார். சும்மா அசிங்க அசிங்கமா பேசும் சார். அதுக்குன்னு சொல்லி நீ ரேப் பண்ணி கொலை பண்ணிருவியா? எதுக்குமே இது தீர்வு இல்லல்ல. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த பொண்ணு நடிச்சிருச்சு சார். அடிச்சுட்டா என்ன நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்ல திருப்பி ஒரு அடி அடி. அவ்வளோதானே மேக்ஸிமம் பண்ண முடியும் நம்போ. எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்முறை, சாகு, கற்பழிப்பு அப்படின்னு இறங்கிட்டோம்னா, இந்த சொசைட்டில என்ன இருக்கு? நான் அத பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒருத்தர் தான் வந்து அவர் தான் அக்யூஸ்டா அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஆனா, இப்ப புரொட்டஸ்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் இல்ல, கூடவே இன்னும் ஒரு 3, 4 பேர் இருக்காங்க இருக்காங்க அப்படின்றது தான் வந்து புரொட்டஸ்ட். அது யாரா இருந்தாலும் சரி, அதில சக மாணவர்களும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் பேரையும் சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் ஏத்துக்கவே வந்து முடியாது. அப்படி இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து கண்டெம் பண்ணணும். இட் ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் இன் த கோர்ட் ஆஃப் லா. ஜட்ஜ் தக்க நடவடிக்கை குடுக்கணும். ஒரு 2, 3 பேர்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்தா தானே சார் பயப்படுவாங்க. ஓகேங்களா? வி ஹேவ் டூ ஹேங் தெம். ஏன்னா எப்படி சார் நீங்க சொல்லுங்களேன். நீங்க திட்டுங்க, அடிங்க. புரியுதா நான் சொல்றது? வாக்குவாதத்தில திட்டுங்க, அடிங்க, முடிய புடிச்சு இழுத்துக்கோங்க. இதெல்லாம் ஓகே. நடக்கிறது இயற்கை. பிளான் பண்ணி ஒரு 5, 6 பேர் சேர்ந்து உதட கடிச்சு துப்புடா, இந்த இடத்த கடிச்சு துப்புடா, நகத்தெல்லாம் ஒண்ணு ஒண்ணா புடுங்குடா, கண்ண நோண்டுடா, முடிய புடுங்குடா, இந்த கால அப்படியே இப்படி உடைச்சு ஃபுல்லா விரிடா. என்னய்யா இதெல்லாம்? இப்ப இதெல்லாம் இறந்த பின்பும் ஆ பாலியல் ரீதியா அது தொந்தரவு. பேர் நெக்ரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. அது நெக்ரோ எப்படி சார்? நெக்ரோஃபைலியா, நெக்ரோஃபேஜியா. நெக்ரோனா இறந்ததுக்கப்புறம். இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு செக்ஸ் பண்றவங்க பேரு நெக்ரோஃபைலியா, நெக்டோஃபைலியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த பொணத்தோட பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? நெக்ரோஃபேஜியானா என்னன்னா, அந்த இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சதைய சாப்பிடுவாங்க. அது மேல ஒரு மோகம் இருக்கும். அது பேர் நெக்ரோஃபேஜியா. ஓகேங்களா? இது மாரிலாம் வந்து எ அன்யூசுவல் செக்சுவல் டிஸார்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்களோட சிறுநீர் ஸ்மெல்ல வந்து மூடு ஏறிக்கிறது. டாய்லெட் ஸ்மெல்ல இருந்து மூடேறி அதெல்லாம் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறது. இந்த மாரிலாம் ஆளுங்க இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு செக்சுவல் டிஸார்டர்ஸு. அந்த மாரி ஒரு ஆள தான் தூக்கி லாஸ்ட்ல விட்டுருக்கானுங்க. "யோவ்! நீ இப்போ கொஞ்சம் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறம் போய் பண்ணியிருக்கான். என்ன சார் இதெல்லாம்? எத நோக்கி இவனுங்கலாம் என்னத்த பண்றதுன்னு தெரியல. அது எப்படி சார் இது வந்து மனசு வருது? ஒரு நார்மல் ஹியூமன்னால இப்படி யோசிக்க முடியாதுல்ல. என்னதான் கோவம் இருக்கட்டும் சார். கோவம் இருந்தாலும் வந்து என்ன சார் கோவம் இருந்தா விட்டு போயிடணும் சார். அவ்வளோதான். கோவம் இருக்கா சார் கம்ப்ளைண்ட் பண்ணி, "அம்மா இனி என் கூட பேசாதம்மா தெய்வமே" அப்படின்னு போயிரணும். நம்பர பிளாக் பண்ணிடு. அவ்வளோதானே சார் பண்ணணும். இல்ல மேக்ஸிமம் அப்படி சண்டை நேருக்கு நேர் ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 குத்து தள்ளிட்டேன் சார். அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சு சார். நீ பிளான் பண்ணி ஒரு 5, 6 பேர் சேர்ந்துட்டு ஒரு கேங் ரேப் நடத்துறீங்கன்னா, அந்த பொண்ணு மேல பாவம்ல. எதுக்கு? என்னத்த சொல்றது? இது எப்படி சார் இப்போ உடல் குறாய்வுல கண்டுபிடிச்சிடலாமா சார்? கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கலாம் சார். ஃபோரன்சிக் மெடிசின்ன்றது ஃபீல்டே அதுதானே சார். சட்ட மருத்துவத்துறை இருக்கிறதே அதுக்கு தானே. சட்ட மருத்துவத்துறை தான் ஃபோரன்சிக் மெடிசின்னு சொல்லுவாங்க. அதில பண்ணக்கூடியது தான் போஸ்ட்மார்ட்டம். அதாவது அட்டாப்சி. அதாவது நீங்க சொல்லக்கூடியது உடல் கூராய்வு. உடல் கூராய்வுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டா எல்லாமே என்ன வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கடிச்சிருக்காங்களா இல்லையா, நகங்கள் இருக்கா இல்லையா, யாரோட நகம் எல்லாமே டேட்டாவா வந்துரும் சார். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் டாக்டைலோகிராஃபி அப்படின்னா என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். யார் யாரெல்லாம் உடம்ப தொட்டிருப்பாங்கள்ல, அவனோட மொத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எடுத்துரலாம். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த கடிக்கிறான் தெரியுமா? லவ் பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லவ் பைட்ஸ் அப்படின்னு. எங்கெங்கலாம் கடிக்கிறானோ, அவனோட அந்த கடிச்ச இடத்துலலாம் என்னன்னா, அவனோட பல்லோட டிஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துரலாம். அத எடுத்து அவனோட டிஎன்ஏ எடுத்து அவன் ஆம்பளையா, பொம்பளையா, என்ன வயசு எல்லாமே தெரிஞ்சிரும். 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவன் அடிச்சிருக்கான்ல வெப்பன். எந்த வெப்பனால அடிச்சானோ, அது என்ன வெப்பன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஷார்ப் வெப்பனா, இல்லன்னா லத்தி மாரி பிளண்ட் வெப்பனா, துருப்புடிச்ச வெப்பனா, எல்லாமே தெரிஞ்சிரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேப் இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இவனுங்கலாம் லூசா மாட்ட மாட்டானுங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ரேப் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அந்த செமன் அப்படின்றது வந்து உள்ள மட்டும் கிடையாது. அந்த லேடீஸோட தொடப்பகுதி, சைட்ல இருக்க இடுக்கு பகுதி. அவன் எடுத்தோனே டைரக்ட்டா கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணுவானா? வாய்ப்பே கிடையாது. இப்படின்னு பண்ணும்போது அங்கங்க டச் ஆயிடும். அப்ப அவனோட செமன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடைப்பகுதியில ஃபுல்லா ட்ரை ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு லிக்விட் போட்டு ஸ்கிராப் பண்ணோம்னா, தலைவரோட செமன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துரலாம். அத எடுத்து ஆய்வு பண்ணோம்னா, யாருன்னு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? சஸ்பெக்ட் "தம்பி உன் செமன் குடுப்பா." மேட்ச் ஆயிடுச்சு. கிளம்பு ஜெயிலுக்கு. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எப்படி இவங்க வந்து இத மறைக்க போறாங்க? அதே மாரி வந்து ரொம்ப துரதிர்ஷ்டமா பார்த்தீங்கன்னா, 150 கிராம் செமன் வந்து அவங்களுடைய அந்த வெஜைனா யூட்ரஸ்ல இருக்கு. என்ன சார் அது வாட்டர் டேங்க்கா?
மனுஷன் ஆகணுங்க. என்ன சார் இது? சத்தியமா தோணாது சார். ஒரு நாய் பண்ணா கூட பாவம்ன்னு போட்டு ஓடிடும் சார். அது எப்படி சார் ஒருத்தருக்கு அவ்வளோ எப்படி பாசம்? சார் வரும்? அதுதான். எப்படி நம்மலாம் வந்து நம்ம என்ன டைனோசரா? இல்லன்னா யானையா? இல்ல குதிரையா? எப்படி சார் வரும்? ஹியூமனா பேசுங்க. 3லேருந்து 5 எம்எல். ஒரு காஃப் சிரப் குடிச்சா யூரின் வரும்ல, அவ்வளோதான் வரும். அதான் நார்மல் அமௌண்ட்டு. அப்ப ஓகேங்களா? 150 கிராம் இந்த அளவுக்கு எப்படி எப்படி சார் சார்? வரும்? அப்போ ஒருத்தர் இல்லன்னு தானே கேஸு. கண்டிப்பா ஒருத்தர் கிடையாது. மல்டிபிள் பீப்பிள்ஸ் ஹேவ் டன் மல்டிபிள் டைம்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பா 115 அப்படின்னும்போது தெரிஞ்சிருச்சு சார். கிட்டத்தட்ட இவ்வளோ இவ்வளோ இது எப்படி சார் ஒரு மனுஷனுக்கு வருமா சார்? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு லேயர் கூட வராது. அப்போ இவ்வளோ வருதுன்னா, ஒரு 4, 5 பேர். அது கிளியரா தெரிஞ்சிருச்சு. இல்ல ஒருத்தனே மல்டிபிள் டைம்ஸ் கூட அப்படி கண்டிப்பா யாரும் அந்த 10 நிமிஷத்துல உடனே அவ்வளோ ஆண்மகன் கிடையாது. பண்ண முடிச்ச உடனே அடுத்த ரவுண்டுக்கு நான் ரெடி அப்படின்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. முடியாது. எவனா இருந்தாலும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு 3 to 4 பீப்பிள்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அந்த லாஸ்ட்ல அந்த டெட் பாடி கூட பண்ற அவன் வேற ஒருத்தன். அந்த ஜேசன் ராயா, அவன் வேற ஒருத்தன். ஓகேங்களா? என்ன சார் இது கொடுமை? 4, 5 பேர் சேர்ந்து பண்ணி 150 கிராம் செமன்ஸ் யுவர் இதுனா, எவ்வளவு இதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி இவங்க எக்ஸிக்யூட் பண்ண மாரி இருக்கே சார். அவங்க ஈஸியா அவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கல. இது பெரிய மோட்டிவாவே இது பண்ணி தான் பண்றோம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூர செயல் சார். இத நம்ம விட்டுற முடியாது சார். இப்ப எக்ஸாம்பிள் தெரியாம வாக்குவாதம் ஆயிடுச்சுப்பா, தள்ளிட்டேன்ப்பா, அவன் தலை அடிபட்டுருச்சுப்பா அப்படின்றது வந்து ஓகே சார். ஆக்சிடென்ட். தட்ஸ் அன் ஆக்சிடென்ட். புரியுதா நான் சொல்றது? பேசிட்டு இருந்தோம், தெரியாம பஸ்ல 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருந்தோம், தெரியாம கை தவறிட்டு, கோவத்துல தள்ளிட்டேன் போயிட்டா, ஆக்சிடென்ட் ஒத்துக்கலாம். இது பிளான்ட். இட்ஸ் ப்ரீ பிளான்ட் ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர். ப்ரூட்டல் ரேப். ஓகேங்களா? அப்படியே அந்த இடத்தெல்லாம் எப்படி சார் சிதைச்சிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க. அந்த அந்த 2 ஹிப் ஜாயிண்ட்டும் உடைஞ்சிருச்சுன்றாங்க. உடைஞ்சிருச்சுன்னா பாப்பா எவ்வளோ போட்டு அவன் அழுத்தியிருக்கான். அழுத்தி உடைச்சி அவனால திருப்பி கால் இப்படி கொண்டே வர முடியாது. அப்படி ஃபுல்லா உடைச்சுட்டான். உடைச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போய் இன்சர்ட் பண்ணி விளையாடிட்டு 150 கிராம்ஸ உள்ள அனுப்பிச்சிருக்கீங்கன்னா, நீங்கலாம் வந்து என்ன மனுஷங்க? ம். ஸோ நீ அது எவ்வளோ அந்த பொண்ணு எவ்வளோ மோசமான பொண்ணா கூட இருக்கட்டும். அந்த மோசமான பொண்ணையும் நீ பாசத்தால, லவ்வால திருத்தலாம்ப்பா. உண்மை அதுதான். ஓகேங்களா? நம்மனால பாசத்தால, நம்ம வேர்ட்ஸ்னால திருத்த முடியாத ஆளுகளே கிடையாது. கண்டிப்பா அவங்கள புரிய வைக்கலாம். அப்படி உன்னால முடியலன்னா நீ ஒதுங்கி போயிரலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர, இந்த மாரி ஒரு குற்றச்செயல்ல ஈடுபடுறதுன்றது மிருகத்தனம். கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா சும்மா பேருக்கு வந்து உள்ள போயிட்டு ஒரு ஜாமீன்ல வர்றது இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. தே ஷுட் பி சென்டென்ஸ்ட் டூ டெத். அதில டவுட்டே இல்ல. இல்லன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்சம்ன்றதே வந்துட்டு இப்ப எல்லாரும் எனக்கு எவ்வளோ ஜூனியர் டாக்டர்ஸு, லேடீஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. "டேய் நைட் டியூட்டி போ முடியுமாடா? நைட் டியூட்டி பார்க்க சொல்றானுங்க. ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்ல. இந்த மாரிலாம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எப்புட்றா பார்க்க தோணுது?" ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜ்லேருந்து. "அப்பா என் பொண்ணெல்லாம் இப்போ படிக்க அனுப்பலாமாப்பா? பயமா இருக்குப்பா டாக்டருக்கு படிக்க அனுப்புறதே இப்போ. திடீர்னு பார்த்தா ரேப்பு, மர்டர்ன்னு பண்ணுறீங்களேப்பா. என்னப்பா இது? இதுக்கு அவன் வீட்லயே இருந்துட்டு அவனுக்காவது கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, நல்லா ஒரு குழந்தை குட்டியோட வாழ்ந்தா போதுமேப்பா." அப்படின்ட்டு எல்லாரும் டாக்டர் படிக்கிறதுக்கு பயப்படுற மாரி ஒரு அச்சுறுத்தல். எல்லா லேடி டாக்டர்ஸும் ஸ்டோரி போடுறாங்க. எங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு அப்போ கூட ஒரு ஆளையாவது குடுங்க. எங்க கூட வந்து சுத்துறதுக்கு. நைட் டெய்லி நாங்க தனியா தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம் நைட் டியூட்டில. அப்படி தான் சார் தூங்குறாங்க. நைட் டியூட்டில தனியா தூங்குறாங்க. இப்போ பேஷண்ட்ஸ் வந்தா பார்க்குறாங்க. இப்போ திடீர்னு சொன்ன மாரி 4 ஆம்பளைங்க உள்ள நுழைஞ்சு, "என்ன எங்க அம்மாவ சரியா வைத்தியம் பார்க்கலையாமே? என்ன என்ன என்ன?" அப்படின்னு புடிச்சு அழுத்த ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க? அந்த லேடி டாக்டர்ன்னு என்ன பண்ண முடியும்? ஸோ ஒரு பெண்ணுன்றது ஒரு வீக்கர் செக்ஸ்ன்னும்போது அவங்கள நம்ம ரொம்ப மதிக்கணும். ஓகேங்களா? ஆம்பள தானன்றது வந்து பெண்ண வந்து இந்த மாரி பண்றதுலன்றது ஆம்பள தான கிடையவே கிடையாதுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஓகேங்களா? ஹூ வின்ஸ் தியர் ஹார்ட் தே ஆர் எ ரியல் திங். யார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ட்ரபிள் பண்ணாம, அவங்கள நல்லா கேர் பண்ணி, இன்னும் கெத்தா வச்சு, இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பரா பண்றாங்களோ, அதுதானே ரியல் ஆம்பளத்தனம். இந்த மாரி இப்போ உட்காந்து ஒரு பொண்ண நீங்க பண்றீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய தப்பு. தட் டூ பீயிங் எ டாக்டர் வந்து எல்லா டாக்டர்ஸும் இப்போ வந்து ப்ரொடெஸ்ட்டு, பயம், உங்களுக்கு தெரியாதது இல்ல. கொல்கட்டா ஃபுல்லா பத்தி எரியுது. கலவரம் அது இது. பங்களாதேஷ்ல பார்த்தா, இப்ப அது பக்கத்தில இருக்கிற வெஸ்ட் பெங்காலுக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து, அடுத்த நிர்பயா கேஸ் மாரி ஆயிடுச்சு சார். அதில ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி மாட்டின்ட்டு இருக்கிறது எங்கனால ஒத்துக்க முடியல. ரொம்ப வலிக்குது. ஒரு டாக்டர இழந்ததுன்றது பெரிய தப்பு. மக்களுக்கு வந்து இது வந்து ரேப்பு, மர்டர் தான் தப்பு அப்படின்னு நெனச்சிராதீங்க. டாக்டர் நீங்க போய் அடிக்கிறதே தப்பு சார். டாக்டர போய் அடிக்காதீங்க. டாக்டர போயிட்டு சும்மா வந்துட்டு ஏதாவது கோவத்தில திட்டுறீங்களா, அது கூட மன்னிப்பு கேட்டு போயிருங்க. தயவு செஞ்சு இந்த டாக்டர அடிக்கிறது, மண்டையில ஒரு போடு போட்டுடுறது, அவன வந்து வரட்டும் கார வச்சு ஏத்திடுறேன் பாரு. இந்த மாரிலாம் எந்த வெஞ்சன்ஸும் வேணாம். சத்தியமா நான் இதுவரைக்கும் நான் ஒரு பேஷண்ட் என் எதிரியே வந்தா கூட சார் வந்திருக்காங்க சார். எனக்குன்னு எதிரி இருக்கும்ல சார். எதிரின்னா என்ன சொல்ல ஃபேமிலிலயோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸு எதிரியும் அவன் வந்து அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியலன்னு என்கிட்ட கூப்பிட்டு வந்தான். காலேஜ்லாம் எடுத்து கேவலம் கேவலமா பேசியிருப்பான். அது கழுவி ஊத்தியிருப்பான். ஓகேங்களா? வெறித்தனமா கேவலப்படுத்தியிருப்பானுங்க. ஆனாலும் அவங்க அம்மா, அப்பாவ கூட்டு வரும்போது, "டேய் டேய் சபரி பார்றான்னும்போது, எஸ் 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 என்னடா ஆச்சு?" அப்படின்னு தான் இறங்கி பார்ப்போம். யாருமே "நீ அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் பண்ணல" அப்படின்னு சத்தியமா யாரும் யோசிக்க மாட்டா சார். அவங்க அம்மா, அப்பாவ பார்த்துக்கணும். அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம். ஸோ நம்ம எதிரியா இருந்தா கூட
ட்ரீட்மெண்ட் அப்போ தப்பு நடக்கக்கூடாது. எதிரிய காப்பாத்திட்டு அப்புறம் களத்துல மோதலாம். அதுதான் டாக்டரோட அழகு. ஓகேங்களா? எந்த டாக்டருமே அவங்க பேஷண்ட்டுக்கு வந்து நெகட்டிவா நினைக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு மக்களும் யாரும் இந்த மாரி ப்ரூட்டல் செயல்ல ஈடுபடாதீங்க. இத தாண்டி இப்ப நடந்த கேஸு ரொம்ப வருத்தமான கேஸு. கண்டிப்பா மீடியாலாம் எங்களுக்கு துணை நிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வேண்டிக்கிறோம். மீடியாலாம் கொஞ்சம் இத சொல்லி மக்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு, இந்த மாரி டாக்டர்ஸையும், ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸ இவங்கலாம் யாரும் அசால்ட் பண்ணாதீங்க. ஏதாவது சிறிய ஒரு 2 தப்பு நடந்தாலும், அந்த தப்ப வச்சு ரொம்ப பெருசுப்படுத்த வேணாம். அந்த தப்ப வந்துட்டு ஹையர் அத்தாரிட்டிட்ட கொண்டு போயிட்டு சால்வ் பண்ண பாருங்க. எல்லாத்துக்கும் கத்தி தான் ஆயுதம், இதுதான் ஆயுதம் அப்படின்ற மாரி எடுத்து இறங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாவே இருக்காது சார். இப்ப டாக்டர் கையில இல்லாத கத்தியா சார்? டாக்டர் தானே சார் கத்தி வச்சிருக்காரு. டாக்டர் நெனச்சா எந்த நேரமும் வேணா கட் பண்ணிட்டு சாரி அப்படின்ட்டு போயிரலாமே சார். யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க சார். ஒருத்தவங்களும் பேஷண்ட்ட திருப்பி வாழ வைக்கிறது தான் சார் டாக்டரோட கெத்து. அடுத்த பேஷண்ட் நடந்து வெளிய போகும்போது, "சார் நான் சூப்பர் ஆயிட்டேன் சார்" அப்படின்னும்போது தான் அவனுக்கு போதை. ஓகேங்களா? அவன் போதை தம்மோ, சரக்கோ, ஹெராயினோ கிடையாது. டாக்டரோட போதையே பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் எழுந்து வெளிய நடந்து போகும்போது, "ஐ அம் குட் சார். எனக்கு இப்ப இருமலே வரல. இப்ப எனக்கு மூச்சு வாங்கல. இப்ப நான் சூப்பரா நடக்கிறேன். சார் எனக்கு குழந்தை பொறந்துருச்சு. நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க." அப்படின்னு கேட்கறதெல்லாம் தான் அந்த டாக்டரோட போதை. அந்த போதைய எந்த டாக்டரும் விட மாட்டான். நீங்க தயவு செஞ்சு டாக்டர அடிக்காதீங்க. இப்போ அந்த பொண்ணையே இருக்கட்டுமே எக்ஸாம்பிள், அடிக்கிறதுக்கோ அல்லது கொலை பண்றதுக்கு தான் போயிருப்பாங்க. இடையில இந்த செக்ஸுவல் இந்த பாலியல் துன்புறுத்தல் எப்படி சார் வருது? அது இடையில அங்க போய் மாறுறாங்களா? இல்ல அது ஒரு பிளான்டு பண்ணி தான் பிளான்டு தான் சார். ம். இதெல்லாம் பிளான்டு தான். இதெல்லாம் என்ன போய் மாறுறது. ஓகேங்களா? பிளான்டு தான். போய் மாறுறதுன்றதுல அது யாராவது ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் மேபி நல்லவனா இருந்திருப்பான். அங்க போயிட்டு அவனுக்கு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மூடு மாறி, "அவன நானே பண்ணிடுறேன்டா" அப்படின்னு பண்ணியிருப்பான். அவ்வளோதானே தவிர, ரேப்புன்ற ஆங்கிள்ல பண்றவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதில வந்து எப்படின்னா, சும்மா ரேப்புன்னு விடக்கூடாது. ரேப் பண்ணி இவன கொலை பண்ணணும். கையெல்லாம் கட்டி போட்டுருக்கானுங்களே சார். கையெல்லாம் கட்டி போட்டு, பிளான் பண்ணி, வாய பொத்தி, ஒண்ணு ஒண்ணா அடிச்சு, உடைச்சு, தலைய உடைச்சு, கால உடைச்சு, நகத்த பிச்சு, சாதாரணமா சாகக்கூடாது. சாவக்கூடாது. மோட்டிவ். கிட்டத்தட்ட 150 கிராம் வந்து செமனு. இன்னொரு ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ சதைய பல்லுலயே கடிச்சு எடுத்திருக்கானுங்களே சார். என்ன சார் இது? இது என்ன இது சிங்கமா இது? அசிங்கமா இருக்கே. சிங்கம்ன்னு நெனச்சுட்டானுங்க போல. அசிங்கம்ன்னு தெரியல. பல்லுலயே கடிச்சிருக்கானுங்க. கேவலமா இல்லையா சார்? ம். ஒரு மாரி எப்படி எனக்கெல்லாம் அவங்களும் ஒரு தாய் வயித்துல தான் பிறந்திருப்பாங்க. ஒரு தங்கை இருக்கலாம். ஒரு ரொம்ப பெண்ண கஷ்டமா இருக்கு. போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுதான் அது வந்து இந்த கேஸெல்லாம் மூடியே மறைக்கக்கூடாது சார். அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், அது லோக்கல் போலீஸா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தலையா இருந்தாலும் தப்பு இல்ல சார். இந்த மாரிலாம் ஒரு 4, 5 பேர் பெரிய ஆளுங்களும் வந்துட்டு இன்வால்வ் ஆயி அவங்களையும் தண்டிக்கிறாங்கன்னும்போது தானே சார் வந்துட்டு எல்லாருக்கும் பயம் வரும். இல்லன்னா வந்து கோர்ட் ஆஃப் லால நம்மலாம் எஸ்கேப் ஆயிடலான்னும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கையே போயிடுமே சார். அதனால யாருமே டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. கே கே கோ கேஸ வந்து ஓப்பனா வைங்க. யாரெல்லாம் குற்றவாளியா இருக்காங்களோ, எல்லாரையும் இது பண்ணுங்க. லெட் இட் பி மினிஸ்டர் சன் ஆல்சோ. டோன்ட் வொரி. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்ஜஸ்டிஸ் திருப்பி நடக்கக்கூடாது. இந்த மாரி மிருகங்கள் திருப்பி வெளிய வந்து நடமாடுறாங்க. அத வந்து கவர்ன்மெண்ட் பெர்மிட் பண்ணுது. நம்ம கோர்ட் ஆஃப் லால ஹோல்லேருந்து அவங்க வராங்க வெளிய அப்டின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மெண்ட்டுக்கு அசிங்கம். எங்க டாக்டர்ஸ்க்கு வந்து அப்புறம் செக்யூரிட்டியே இல்லையே சார். அப்புறம் எவன் வேணா ஒரு 5 பேர் வந்து பண்ணிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் யாரோ ஒரு 3 பெர்சன் வந்துட்டு, "நான் சரண்டர் ஆயிட்டேன் சார் இந்த கேஸுக்கு" அப்டின்ட்டு உள்ள விட்டான்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே தைரியமா பண்ண ஆரம்பிச்சுருவாங்கல்ல சார். அந்த மாரி அலோவ் பண்ணக்கூடாது. சார் இப்போ அந்த 150 கிராம் விந்துகள் சென்று இருந்திருக்குன்னா, அந்த பெண் உறுப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார்? குறிப்பா அது எவ்வளவு தான் தாங்கும் அது? சார் இதெல்லாம் இன்டர் கோர்ஸ்ன்றது என்ன சார்? நார்மலா கடவுள் படைச்சது எப்டி? ஒரு ஆம்பள, ஒரு பொம்பள அவ்வளோதானே சார் படைச்சிருக்காங்க. அதுக்கு தாண்டி எது பண்ணாலும் அது அப்நார்மல் சார். அத தாண்டி நீ எத பண்ணாலும் அப்நார்மல். வேற ஏதாவது ஹோல்ல நான் பண்றேன் செக்ஸு அப்நார்மல் தப்பு. ஓகேங்களா? அது நேச்சருக்கு அகெயின்ஸ்ட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேர் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு எப்பயோ செத்து போயிருக்கும் கிட்டத்தட்ட. செத்து போன பொண்ணு மேலேயே அவனுக்கே தெரியாம பண்ணியிருப்பானுங்க. புரிஞ்சிருச்சுங்களா? எப்படி சார் தாங்கும்? டெஃபினெட்லி இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு வெர்ஜினா இருந்திருக்கும். இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இப்ப தான் பிஜி படிச்சுட்டு இருக்கு அப்படின்னும்போது, 1க்கு 4 பேர் நீங்கலாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும்போது, வலி சுத்தமா முடியாது சார். அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஃபுல்லா டியர் ஆயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஹைமன்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த வெஜைனாக்குள்ள. ஹைமன்ன்ற லேயர் தான் வந்து அந்த வெர்ஜினிட்டிய குறிக்கிறது. அந்த ஹைமன் ரப்சர் ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட்டு ரத்தம் வந்து வரும். இந்த ஹைமன் முதல் பெனட்ரேஷன்லேயே ரப்சர் ஆயிடும். அதிலேயே வலி உயிர் போகுன்னுவாங்க. அதில நீ ஒரு 4 பேர், 5 பேர், 6 பேர் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அந்த ஏரியாவே ஃபுல்லா செதஞ்சு, விரிஞ்சு, கிழிஞ்சு அதான் கரெக்ட்டான வார்த்தை. கிழிஞ்சு மோசமா போயிருக்கும். அந்த கிழிஞ்சதிலேயே நீங்கலாம் பண்ணியிருக்கீங்கன்னா, கடவுள் கூட உங்கள மன்னிக்க மாட்டார். இத ஒரு மருத்துவரோ, ஒரு மருத்துவ ஸ்டூடண்ட்ஸோ உதவி இல்லாம இத பண்றதுக்கு வாய்ப்பு இல்லல்ல சார்? அவங்களும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா ஏதோ உள்ள வந்து இல்லாம எப்படி சார் நடக்கும்? ஏன்னா வந்து ஒரு பிஜி அப்படின்னும்போது கத்துறாங்க, ஒரு ஆடிட்டோரியம் தனியான ம். அதான் ஒரு எல்லா இன்வால்வ் கண்டிப்பா ஒரு பேக் சப்போர்ட் இருந்திருக்கணும். பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் பண்ணாமையும் இந்த கேஸுக்கு நான் சொல்லலை. பட் ஆனால் ஜென்ரலாக வந்து யாருக்குமே தெரியாமல் திடீர்னு கூட இந்த மாதிரி ஒரு 2, 3 பேர் உள்ளே வந்து மிரட்டிட்டு போயிடுறானுங்க, அடிச்சுட்டு போயிடுறானுங்க. அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பஸுக்குள்ளே இந்த நைட்டில் இத்தனை பேர் உள்ளே வந்து இத்தனை பேர் தைரியமாக பண்ணிட்டு போகிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்கும். கண்டிப்பாக உள்ள அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களோ, இல்லைன்னா அந்த காலேஜில் நட்புல இருக்கிறவங்களோட உதவி இல்லாமல் இதை செய்கிறது கஷ்டன்றதுல நானும் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்க காலேஜ்லேயே பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இந்த மன ரீதியாக தொந்தரவு கொடுத்து இந்த பாலியலுக்கெல்லாம் இது அழைக்கிறாங்களே, அதெல்லாம் நடக்குதா சார் அது? சார் இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நடக்காததுன்னே கிடையாது சார். ஒருத்தன் சுப்பீரியராக இருந்தால் அந்த இன்ஃபீரியராக இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டென்ஷன் குடுத்துட்டு தான் சார் இருப்பான். அதில் டவுட்டே கிடையாது சார். எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க சார். ஒரு பைலட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது கீழ இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு மேனேஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கீழ இருக்கிற கிளர்க்குக்கு ஒரு பிரச்சனை தான். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? அதே மாரி ஒரு நகைக்கடை ஓனர்னா, அந்த வேலை செய்ற அந்த ஊழியர்கள், வியாபாரிகள், அந்த நகை விக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். ஒரு டாக்டர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில டாக்டர் வந்து, "என்னம்மா?" அப்படின்னா, சில நர்ஸுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு இப்போ உங்களுதே எடுத்துக்கோங்க. ஒரு சேனல் எடிட்டர் கீழ நீங்க ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான். கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் ஒரு லோவர் லெவலுக்கு எப்பவுமே டிரான்ஸ்மிட் ஆகும். அதில மாற்று கருத்து இல்ல. அதுக்கு இந்த ஃபீல்டு விதிவிலக்கு கிடையாது. கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஸர்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட் ஆங்கிள்ல வந்துட்டு ப்ரெஷர்ஸ்ன்றது போக தான் வந்து செய்யும். ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிட்டு ஒரு இதுன்னு தெரியும். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்பு, மர்டர் இதுன்னு எல்லாருமே கடல போடணும்னு பார்ப்பாங்க. இல்லன்னா சம்திங் லைக் தட் அப்படின்ற மாரி தான் இருக்குமே தவிர, ஒரு லெவல எக்ஸீட் பண்ண மாட்டாங்க. அந்த லெவல எக்ஸீட் பண்றாங்கன்னா, அது தப்பு. அதில டவுட்டே கிடையாது. அது எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. ஆன்டி ராகிங் லா வந்திருக்கு. அதேமாரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் போக்சோ சட்டம் வந்திருக்கு. அதேமாரி கேர்ல்ஸுக்குலாம் உடனே வந்து மகளிர் உதவி வந்து யார் சீனியர் அத்தாரிட்டி பண்ணாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கேர்ல்ஸுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கேர்ல்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அது ஒத்துக்கல, உங்களுக்கு அது ப்ராப்ளம், அவங்க பேசுறது புடிக்கலன்னா, உடனே உங்களுக்கு டைரக்ட்டா மூஞ்சில சொல்லுங்க. சார் இந்த மாரி பேசாதீங்க சார். எனக்கு இந்த மாரி ஆங்கிள் புடிக்காது. அடுத்த டைம் அவர் ஏன் பேச போறாரு? புரியுதுங்களா? நீங்க சகிச்சு, 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 சகிச்சு போயிட்டு, லாஸ்ட்டுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணும்போது தான் வந்து பிரச்சனையே வருது. ஓகேங்களா? நீங்க சகிச்சு போய் ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு அவர் கேஷுவலா உங்ககிட்ட பேசுறாரு, இல்ல கேஷுவலா வந்துட்டு என்னம்மா அவர் கேரக்டர் கேஷுவலா இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நீங்க இருக்கீங்க, தம்பி வந்தாரு. என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? நான் தட்டுவேன். என்னோட என்னோட கேரக்டர். ஆனா அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்படி பிடிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நீ அப்பயே அவர்ட்ட சொல்லலாம்ல. அம்மா சார் நீங்க இந்த மாரி தொட்டு பேசுறது எனக்கு பிடிக்காது சார்ன்னா, ஓகேம்மா சாரி ஐ டோன்ட் நோ யூ. ஓகே ஃபைன் அப்படின்னு ஒதுங்கிருவாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? அதையும் தாண்டி அவர் இப்படி புடிச்சுக்கிட்டு, இல்ல நான் அப்படிதான் புடிப்பேன் அப்படின்னு இருந்தாருன்னா, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. யாரும் வேணான்னா, ஓகேங்களா? அப்படி விட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நான் சகிச்சுட்டு போய் யார் உன்ன சகிச்சுக்க சொன்னா? யாரும் சகிச்சுக்காதீங்க. கேர்ல்ஸ்லாம் வந்து யூ காட் த ரைட்ஸ். லாவே உங்க கூட தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ்ன்றது கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து வீக்கர் செக்ஸ்ன்றதுக்காக தான், அவங்களுக்கு உரிமை இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லாஸுமே கேர்ல்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அடுத்த செகண்ட் ஆக்ஷன் இருக்கு. அப்படின்னும்போது, நீங்க ஏன் அத யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? யூஸ் பண்ணுங்கன்றது தான் சொல்றோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் நிறைய பேர் டாக்டர் படிக்கணும், நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆமா. நம்ம குறிப்பாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம், பெண்கள் அதிகமாக மருத்துவம் படிக்க வராங்க. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு அது நிறைய பிள்ளைங்களோட ஆசைகள் எல்லாம் தடுக்கிற மாதிரி இருக்கு சார்? கண்டிப்பா நான் பயங்கரமா தடுக்குது. இப்பயே குரூப்லலாம் வந்துட்டு நம்மளோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. "டேய் என் குழந்தைங்கள டாக்டர் படிக்க வைக்கக்கூடாது போலடா. என் பொண்ணுங்கள டாக்டர் படிக்க வைக்கக்கூடாது போலடா. நம்மளோட ஒழியட்டடா" அப்படின்ட்டாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பயம் வந்துரும்ல சார். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்டு சார். இந்த காலையிலேருந்து ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் பேஷண்ட்டு இருமல், சளி, சரியாகல, ஃபோனு, இன்னும் கொஞ்சம் மாத்திரை நீங்க குடுத்த மாத்திரை வேலை செய்யல. எங்க அம்மா இப்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னே தெரியல. என்ன மருந்து குடுத்தீங்க? மருந்து சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சா? எல்லாம் நெகட்டிவ் டிமோட்டிவேஷன் தான் சார் அதிகம். ஓகேங்களா? பாசிட்டிவா நம்ம பார்க்குறதே நல்லாயிட்டா கூட, நல்லாயிட்டேன் சார். அவ்வளோதான் சின்னதா சொல்றாங்களே தவிர, நெகட்டிவ் ஆகும்போது கத்துன்னு கத்துறான். என்ன குடுத்தீங்க? சரியாகல. ஒண்ணும் இல்ல. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அது இதுன்னு கத்துறாங்க. நல்லாயிட்டம்போது சைலன்ட்டா போயிடுறாங்க. அப்ப நல்லா சார் உங்களால நல்லானேன் சார். சின்ன ஸ்வீட் சார். இந்தாங்க சார் சாக்லேட்டு. ஒண்ணும் கிடையாது சார். பாராட்டுற நல்லாயிட்டா கம்முன்னு போயிருவான். ஆனா சின்ன நெகட்டிவ்னா கையா மூயா, கையா மூயா அப்படின்னு கத்துறது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஆல்ரெடி ஏன்டா டாக்டர் எடுத்தோம் அப்படின்ற மாரியே ஒரு சகிப்புத்தன்மை வந்து கொண்டு வர லெவலுக்கு ஆயிடுது. இந்த மாரி இன்சிடென்ட்லாம் நடக்கும்போது, உயிருக்கே உத்தரவாதம் இல்லன்னும்போது, பேஷண்ட்டெல்லாம் பார்க்கணுமா, இதுக்கு கம்முன்னு உட்காந்துட்டு, ஏதாவது வந்துட்டு ஒரு பொட்டி கடை மாரி போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கடை, இல்லன்னா வந்துட்டு ஒரு சும்மா ஐஸ்கிரீம் கடை மாரி போட்டு உட்காந்துட்டு, "இந்தாங்கப்பா கோன் ஐஸு ரூ. 20" அப்படின்னு வாங்கி போட்டோம்னா, நிம்மதியா போயிருமோ அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயும் வந்துட்டு நம்மளுக்கு தோணுது. அதனால தான் சொல்றேன், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன டாக்டர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பயத்த உண்டாக்குது. எல்லாருமே அப்புறம் கார்ப்பரேட்ட நோக்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும். அப்படி போறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே என்னைக்குமே நல்லதில்ல. எப்பவுமே வந்து இதுதான் மெடிக்கல், வேற எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லன்னும்போது, மக்களுக்கு தான் சுமை அதிகமாகும். உங்களுக்கு தெரியாதது கிடையாது. எந்த ஃபீல்டு வேணா எடுத்துக்கோங்க.
நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்துருக்கேன் சென்னையில். நிறைய தேட்டர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, பிவிஆர், ஐநாக்ஸ் அப்படின்றது மட்டும் தான் என்னால பார்க்க முடியுது. ஓகேங்களா? எங்கடா நம்மளோட அந்த தேவி தேட்டர், எங்கடா நம்மளோட அந்த சத்யமு, எங்கடா நம்மளோட அந்த சாந்தி, எங்கடா நம்மளோட ஆனந்த் தேட்டரு, எங்கடா நம்ம கேடி தேட்டரு எதுவுமே காணோம். ஓகேங்களா? எல்லாம் ஒரு அவன் விடுறது தான் ரேட்டு. ரூ. 10 பாப்கார்ன் வாங்கியிருந்தேன் நானு. ஓகேங்களா? ரூ. 8 ரூ. 10 பாப்கார்ன். இப்போ ரூ. 300 ரூ. 230 பெப்சி அதெல்லாம் கோலாலாம் ரூ. 5 பாட்டிலு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 250 ரூ. 300. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒருத்தர் தான் அப்படின்ற மாரி நிலைமைக்கு நம்பளே தள்ளிடக்கூடாது. ஸோ டாக்டர்ஸை யாரும் ஹார்ம் பண்ணாதீங்க. பிரைவேட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனி கிளினிக்கு சின்னது இதெல்லாம் வேலை செய்கிறாங்க, நர்சிங் ஹோம்லலாம் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து நீங்கள் சும்மா வீக்கா இருக்காங்கன்ட்டு அவங்கள போய் அடிச்சு உங்களோட கோவத்த காமிக்காதீங்க. அவங்க தான் நல்லா வேலை செஞ்சு உங்கள காப்பாத்துறவங்க. பெருசா வந்து நீங்க அப்புறம் பெரிய இடத்துக்கு போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க உள்ளயே போ முடியாது. செக்யூரிட்டி கார்டு ஒரு கன்னோட உட்காந்துருப்பான். ஓகேங்களா? அங்க உள்ள அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கு பதிலா போய் முடிஞ்சிரும். ஓகேங்களா? அந்த மாரி இடத்துல போய் உங்களோட வீரத்த காமிக்க முடியாது. ஓகே. ஸோ உங்க வீரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க காமிக்காதீங்க. டாக்டர்ஸ் உங்கள காப்பாத்த தான் இருக்கும். தயவு செஞ்சு எங்கள அடிக்காதீங்கன்றதோட இத முடிக்கிறேன். இறுதியா சார், இப்போ படிக்கிற அதாவது மருத்துவ படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு ஒரு சீனியர் டாக்டரா இத பண்ணுங்க, இது பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் என்ன சார்? கண்டிப்பா இப்ப படிக்கிறவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபீல்டு நீங்க பிஜி எடுக்கிறீங்க அப்டின்னும்போது கவர்மெண்ட்டோ, பிரைவேட்டோ கண்டிப்பா உங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து யார் யார் எப்படி அப்படின்றது வந்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு தேவையான பிரைவேட் ஸ்லீப்பிங் ரூம் இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பேஷண்ட் பார்க்குறீங்கன்னா, கூட அட்டெண்டர்ஸோ இல்ல ஸ்டாஃப் நர்ஸோ கூட இருக்காங்கன்றது உறுதி செஞ்சுக்கோங்க. அதே மாரி உங்களோட ஹெச்ஓடி உங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ப்ரொசீஜர் நீங்களே பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி பேஷண்ட் கிட்ட பேசும்போது எப்பயுமே வார்த்தைகள கவனமா பேசுங்க. வார்த்தைகள விட்றாதீங்க. நீங்க விட்ற ஏதாவது ஒரு வார்த்தைய தான் அவங்க புடிச்சுக்கிட்டு இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, இப்படி இவங்க பேசுனாங்க பார்த்தீங்களா? அப்படின்ட்டு நம்மளுக்கு அகைன்ஸ்ட்டா திரும்புவாங்க. அதனால உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பேஷண்ட்டுக்கு ஆசையில தான் பண்ணுவீங்க. நல்லா தான் பண்ணணும்னு பண்ணுவீங்க. ஆனா உங்க வேலை நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கும். 24 மணி நேரம் வேலை செய்வீங்க, 48 மணி நேரம் வேலை செய்வீங்க. அந்த மன டென்ஷன்ல ஏதாவது பேசிருவீங்க. அதனால அப்ப கூட எதுவும் வார்த்தைக்கு வந்துறக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு செப்பரேட் ரூம், செப்பரேட் பாத்ரூம், அதே மாரி வந்து ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி, அதே மாரி ஹெச்ஓடிஸ் இவங்கலாம் சொல்றத வந்துட்டு அபாய்ட் பண்ண ரூல்ஸு, ப்ளஸ் பேஷண்ட்ஸ் கிட்டயும் வார்த்தைகள் விடாம, இந்த மாரி ஒரு என்வாயர்ன்மெண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒண்ணுனா உங்களோட காலேஜ் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் கமிட்டி, உடனே ஆன்டி ராகிங் கமிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு. உடனே அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் சைட்லயும் வந்து கண்டிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா, சிசிடிவி சர்வைலன்ஸ் எல்லா இடத்துலயும் வைங்க. அப்பதான் வந்து வெளியேருந்து வரவங்களுக்கு பயம் இருக்கும். ஐய்யய்யோ! சிசிடிவி கேமரா இங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் போர்டு போடுங்க. யூ ஆர் பீன் வாட்ச்ட், யூ ஆர் பீன் வாட்ச்ட், யூ ஆர் பீன் வாட்ச்ட்ன்னு போர்டு போடுங்க. செக்யூரிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வயசான தாத்தாங்க உட்காந்துருக்குங்க. அந்த தாத்தா ஏதாவதுனா கூட, "எப்பா என்னப்பா?" அப்படின்னு அது எழுந்துக்கிறதுக்குள்ள அவன் ரேப்பே பண்ணிட்டு வெளிய வந்துருவான். அதனால செக்யூரிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா மிடில் ஏஜ்டு வேணாம். 35, 40 வயசு அந்த மாரி ஆங்கிள்ல போடுங்க. ஸோ தட் பார்த்தாலே ஒரு பவுன்சர்ஸ்ன்னு பயம் இருக்கும். இப்ப சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்தா அந்த பவுன்சருங்கள பார்த்தா நம்மளுக்கு பயம் வருது. எல்லாம் ஒருத்தர் 6 அடியில வந்து இப்படி வந்துன்னு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல அவங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுக்குறதுக்கு வருவாங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவுன்சர்ஸ் வருவாங்க. நம்ம பயமா இருக்கும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி அந்த லைன்ல விடுறவங்க தாத்தாங்க, இல்லன்னா அந்த கூட்ட நெரிசல்ல ஐசியூல இந்த மாரி இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும்போது நம்மளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறவங்க தாத்தாங்க. ஆல்ரெடி 70 வயசு, 80 வயசுல இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பேஷண்ட் கோவப்பட்டா கூட அந்த தாத்தானால நம்மள வந்து காப்பாத்த கூட முடியாது. தாத்தா, "ஐயோ தம்பி ஓடுங்கடா" அப்படின்ட்டு அதுவும் தாத்தாவும் ஓட தான் செய்யும். ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். சிசிடிவி எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் குடுக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ன்றது இறப்புகள் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எல்லாரும் 100 பேர காப்பாத்திட்டு போணும் அப்படின்னு நெனச்சோம்னா, யாரு அப்புறம் போயிட்டு பகவான் கிட்ட போய் சேர்றது? ஹாஸ்பிட்டல்னா 100 பேர் வராங்கன்னா, ஒரு 5, 6 பேர் கிரிட்டிக்கலா தான் இருப்பான். அந்த 5, 6 பேர் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இறந்து போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இறக்குறாங்க அப்படின்றத ஒரு சண்டை சர்ச்சையாவா மாத்தி, அந்த இடத்துல வந்து ஒரு அடிதடியாக்கி, இத மாரிலாம் ஆக்குறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கிறதுனால, கவர்மெண்ட்டும் புரொடெக்ஷன் தரணும். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிசிடிவி ஸ்ட்ராங்கா இருக்கணும். டாக்டர்ஸோ வார்த்தைகள நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துப்போம். பிளஸ் இந்த சர்வேலன்ஸ்ல நம்ம கரெக்ட்டா வேலை செய்யணுன்றது தான் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அட்வைஸா இருக்கு.